ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வெளியாயிருந்தால் கூட 2026 ஒரு இங்கிலீஷ் கிரைம் த்ரில்லர் படமாக இப்போ தியேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கிற டியூனர். இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் நிக்கி ஒயிட். இவர் பேசிக்காக ஒரு பியானோ டியூனர். நியூயார்க்லேயே ஹாரி அப்படிங்கிற ஒரு நபர் தான் ஒரு ஃபேமஸான பியானோ டியூனராக இருக்கிறாப்புல. அவர்கிட்ட அப்ரெண்டிஸாக இருக்கிறார் நம்ம கதாநாயகன். இவருடைய வேலை என்ன அப்படின்னா, எங்க பியானோவில் கரெக்டாக இல்லைங்க சவுண்டிங் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நம்மளால் போய் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பியானோவை டியூன் பண்ணி அதை நீட்டாக ரெடி பண்ணி கடைசியாக கொடுத்துட்டு வந்துடுவார். இது இவர் பார்க்குற வேலை. ஆனால் நம்மளுக்கு பர்சனலாக ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஹைப்பராக்யூசிஸ் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு டிசார்டர், ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னங்க வித்தியாசமான ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு உல்டாவான ஒரு நோய் தான் இந்த ஹைப்பராக்யூசிஸ். அதாவது இவருக்கு நமக்கு, அதாவது சராசரியாக உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்க ஒரு சராசரியான நபர்கள் தினசரி வாழ்க்கையில் கேட்கக்கூடிய இல்லை கடந்து போகக்கூடிய சாதாரண சத்தம் இருக்குல்ல, அது ஒரு சத்தமாகவே நம்ம பொருட்படுத்த மாட்டோம். அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டான சத்தம் கூட இவருக்கு காதுக்குள்ளே வந்து விழுகிற அளவுக்கு ஹெவியாக கேட்கும், லவுடாக. அதுதான் இவருடைய பிரச்சனை. உதாரணத்துக்கு இப்படி சுண்டி விட்டோம் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு சொடக்கு தானே சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இந்த சொடக்கே இவருக்கு கிட்டத்தட்ட காது பக்கத்தில் வந்து ஆட்டமாமா போட்ட அளவுக்கு சத்தம் பயங்கரமாக கேட்கும். அதனாலேயே இந்த சவுண்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் மாதிரி ஒன்றை காதில் போட்டுக்கிட்டே தான் நம்மளால் எப்பயுமே சுற்றுறாப்புல. நம்மளால் சின்ன வயசுலேயே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பியானோ பிளேயர், ஒரு பியானிஸ்ட். ஆனால் இவர் அதை வாசிக்கிறதே கிடையாது. காரணம் என்னன்னா, நான் தான் சொன்னேன், ஒரு அமுக்குனோம்னா அங்கே கேட்குற அந்த சத்தமே இவரால் காதை கிழிஞ்சிருங்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் வேணவே வேணாம், நமக்கு அந்த பேஷனே வேணாம் அப்படின்னு சொல்லி பியானோ வாசிக்கிறதே விட்டாப்புல. இப்போ இந்த இத்தனை மெக்கானிசம்லாம் காதில் மாட்டியிருக்காரு இல்லையா, இதெல்லாம் வச்சு இதுக்கு மேலே ஹெட்செட்லாம் எல்லாம் மாட்டியிருப்பார். இவ்வளவையும் பண்ணிட்டு தான் இவர் போகிற அந்த பியானோ டியூனிங் வேலைக்கு, அதாவது ஒரு கார்டை கிளிக் பண்ணும்போது என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுற வேலைகள் எல்லாத்தையும் இவர் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இப்படி ஒரு இடத்துல ஒரு பியானோ பிரச்சனை இருக்குதுங்க, கொஞ்சம் டியூன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கே போய் கதாநாயகியை பார்க்குறாரு. அவங்களுடைய பேர் ரூத்தி. அவங்க மேலே காதல் வயப்படுறாரு. ரைட்டு, அது ஒரு பக்கம் ட்ராக்காக போகுது. இப்போ ஒரு பணக்கார வீட்டில் இந்த மாதிரி பியானோ டியூன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அங்கே போகிறாரு. ஆனால் இன்றைய நாள் அவருடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்ற போகுது அப்படிங்கிறது நம்ம கதாநாயகனுக்கு அப்போ வரைக்கும் தெரியாது. அப்படி அங்கே என்ன தான் நடந்தது, இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகனுக்கு என்ன தான் நடந்தது, இது எல்லாம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை டேனியல் ரோஹர் அப்படிங்கிற நபரும் சரி, ராபர்ட் ராம்சே அப்படிங்கிற நபரும் சரி சேர்ந்து எழுதி இதை டேனியல் ரோஹர் தான் தனியாக இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே இதனுடைய சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு தான். அந்த சவுண்டிங் எந்த அளவுக்கு அட்டகாசமாக இவங்க உட்கார வச்சாங்க ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படிங்கிறதுல தான் இந்த படம் நிற்கிது நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு நான் சொன்ன மாதிரி நம்மள மாதிரி ஆளுகளுக்கு ஒரு சொடக்கு அப்படிங்கிறது என்னங்க ஒரு சத்தம் கேட்குது ஓரமா அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா. ஆனால் அதுவே காதுக்குள்ள ஒரு பெரிய பாம்பு போட்ட அளவுக்கு கதாநாயகனுக்கு கேட்குது அப்படின்னா அதை ஆடியன்ஸை ஃபீல் பண்ண வைக்கணும். நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது, அது அவருக்கு இப்படி தான் கேட்குது அப்படின்னு. அதுக்காக அந்த பாம்பு போட்டு வெடிக்கிற மாதிரிலாம் அந்த சத்தத்தை கொண்டு வர மாட்டாங்க அவங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை சவுண்ட் டிசைனிங்கில் எந்த மாதிரி சவுண்ட் மிக்சிங்கை சவுண்ட் எடிட்டிங்கில் உட்கார வச்சுருப்பாங்கன்னு ஒரு மேட்டர் இருக்குது. படத்தில் பல காட்சிகளை அது ரொம்ப நுணுக்கமாக கையாண்டிருக்கும் இந்த டீம். ஸோ சவுண்ட் டிசைனிங் தான் இந்த படத்துடைய பலமே. அது அந்த ஹைப்பராக்யூசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசார்டர் ஒன்று கதாநாயகனுக்கு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தது சவுண்ட் டிசைனிங் டீம் இந்த படத்தில். டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு நல்ல படம் தான். டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயங்களும் தேவையான அளவுக்கு நீட்டாகவே இருக்குது. படத்தில் லியோ உடால் அவர் தான் கதாநாயகனாக பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து சின்ன சின்ன இடத்துல அவர் ரியாக்ட் பண்ணுற விதங்கள்லாம் இருக்கு இல்லையா. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அது சாதாரண சவுண்டு தான், ஆனால் அது எனக்கு எவ்வளோ பெருசாக கேட்குது அப்படிங்கிறது அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு ரியாக்ட் பண்ணணும் அந்த விஷயத்துக்கு. அதெல்லாம் லியோ உடால் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஹவானா ரோஸ் லியோ அவங்க தான் கதாநாயகியாக பண்ணியிருந்தாங்க. டஸ்டின் காஃப்மேன் வந்து ஹாரி அப்படின்னு சொல்லி யார் நம்ம ஹீரோவுடைய மென்டார், அந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் தான். அது சும்மா 2 சீன் 3 சீன் தான் வந்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் அவர் நீட்டாகவே பண்ணியிருந்தார். சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் எல்லாருமே தேவையான விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. இந்த படமே கூட ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம்லேயே நீங்கள் சேர்க்கலாம். மொத்தமாக கதாபாத்திரங்கள்னு ஒரு கதாபாத்திரமாக எண்ணிங்கன்னா அதிகபட்சமே ஒரு 6-7 கதாபாத்திரங்கள் கூட படத்துக்குள்ளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு படமாகத்தான் இந்த டீமு இந்த கதைக்களத்தையும் கதாபாத்திர வடிவமைப்பு எல்லாத்தையுமே செட் அவுட் பண்ணியிருக்கு. இந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ கதாநாயகனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த பிரச்சனையினால இவர் எந்த வேலையை பண்ண போகிறாரோ, அதாவது இவர் பண்ண போகிறது வேற ஒரு விஷயம் இவர் பண்ணுவார், அதை நான் சொல்லவே இல்லை. வரிசைக்கு அடுத்தடுத்து அந்த விஷயத்தை தான் அடுத்து பண்ணுவார். அந்த விஷயத்துக்கே நான் இங்கே வரல, கதையை நான் எதுவுமே ரிவீல் பண்ணல, ஸ்பாய்லர் ஆகிடும்னு. ஆனால் அவர் எந்த விஷயத்துக்காக இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறாரு, அதாவது இவருடைய டிசார்டர் அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த தாட் ப்ராசஸை சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அதை நல்லா காமிச்சிருந்தாங்க. ஆனால் அது ஃப்ளாட்டாக காமிச்சிருக்காங்க.
டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குங்க, பரவாயில்ல, இந்த மாதிரி இருக்குல்ல, நல்லா யூஸ் ஆகுது இல்லை அப்படிங்கிற லெவலில் தான் நம்மளை அதை உணர வச்சுருக்காங்களே தவிர, இதனால அவருக்கு என்ன பிரச்சனைகள் நடக்குது, அந்த ஒரு மொமெண்ட்டை சீட்டேஜில் கிரியேட் பண்ணுறதுங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கான ஸ்கோப்பு இந்த படத்துக்குள்ள பல காட்சிகளுக்கு இருந்தும் இவங்க அந்த விஷயத்தை இன்னும் பெருசாக எலிவேட் பண்ணலை. அந்த சீனை பொறுத்தளவுக்கு இவ்வளோதாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே போயிருச்சோ பல இடத்துல திரைக்கதை அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். நிச்சயமாக இந்த படம் பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பெருசாக தோணும். அதே மாதிரி எங்கள் இந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருக்க நபரெல்லாம் நீங்கள்லாம் அடி வச்சு புழக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்கள டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னா இப்படி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று யோசிச்சிருந்தாங்க இவங்க. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த ஐடியாவை அந்த இடத்துல ஒர்க் பண்ண மாதிரி இன்னமும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த டிசார்டரை வச்சு ஒரு சில விஷயங்கள் இன்னும் பெருசாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். அதை இவங்க பண்ணலை. இதுவும் நிச்சயமாக ஒரு பிரச்சனையாகத்தான் இந்த படத்தில் படுது. கொஞ்சம் ஸ்லோ பேஸில் போகக்கூடிய ஒரு படம் தான் இது. ஒரு ஸ்லோ பர்னிங் கிரைம் ட்ராமா தான். இதை தெளிவாக உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இது ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. செக்ஷுவலாக ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன, இந்த படம் தியேட்டர்ஸில் இப்போ வெளியாகிருக்கு. என்கிட்ட கேட்டால் ஒரு டீசெண்டான வாட்ச் அந்த கேட்டகரியில் நான் சேர்ப்பேன். பட் ஆகா போகோ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் போயெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.